புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த குற்றச்சாட்டை வைத்தவர் யார், எதற்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார், அது மட்டுமின்றி அது சார்ந்து என்னென்ன விடயங்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயத்தை உள்ளடக்கியதாக இருக்க போகின்றது. முழுவதுமாக பார்த்து இனியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்றது அதே விடயம்தான், குறிப்பாக புலம்பெயர்ந்தோர் சார்ந்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான். ஆனால் இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் பல நாட்களாக சிந்தித்திருந்தேன். இதனை பற்றி ஒரு காணொலி ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, காணொலி என்றதை விட இதை பற்றி நான் பேசலாமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பமான நிலைமை எனக்கு இருந்தது. இருந்தாலும் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றி வடமாகாண ஆளுநர் அவர்களே பேசியிருக்கின்றார். ஆகவே அதனை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். என்ன விடயத்தை பற்றி அவர் பேசியிருக்கின்றார், என்னவெல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான ஒரு விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதிகளுக்கான நீதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதுல புலம்பெயர்ந்த தமிழர்களினுடைய பங்களிப்பு என்றது மிகவுமே அதிகமாக இருக்கின்றதை யாராலையுமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட செயற்பாடு தொடர்பாகத்தான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன அப்படின்னா, இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் செய்யறது என்றது, குறிப்பாக ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில எமக்கு எதிராக என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுவது அரசாங்க தரப்புக்கு எதிராக இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் செயற்படுவது என்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படி என்று சொல்லி முன்னாள் கடற்படை பேச்சாளரான DKP தசநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த ஒரு விடயத்தை இணையதள தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த செவ்வியில தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒரு செவ்வியில பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது எதற்காக இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த ஐநா மனித உரிமைகள் மாநாட்டினுடைய ஒரு முழுமையான நோக்கம் என்றது ஐரோப்பாவின் ஆதிக்கத்தின் கீழ் இலங்கையை கொண்டு வர வேண்டும் என்றதை தவிர இந்த ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்றது அவர்களினுடைய நோக்கம் கிடையாது. ஆகவே இந்த இலங்கையை தங்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றதுக்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய கருவியே இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள். ஆனால் இவர்கள் அதனை தெரியாமல் இவர்கள் தங்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் மீது, புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது இந்த நபர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் தங்களினுடைய ஆதிக்கம் மேலோங்க இலங்கை தான் ஒரே ஒரு மர்மஸ்தானமாக அவர்களுக்கு இருக்கிறதால இந்த இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்தது உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு. ஆகவே அந்த காலகட்டத்தில் இருந்து பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய காங்கிரசுக்கு நிபுணர்கள் குழு ஒன்றினால ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையின் அடிப்படையிலே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்றது போருக்கு பிறகு இலங்கையினுடைய மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு துணைப்பொருள்ல உருவாக்கப்பட்டதாகத்தான் அந்த ஒரு அறிக்கை இருக்கின்றது. அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், இந்த சமுத்திர ஆதிக்கத்தில் இலங்கை முக்கிய புள்ளியாகும். அதுல எமது பலத்தை நிலைநாட்ட எமக்குள்ள பலத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதன்படிதான் இந்த ஐநா என்றது தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது, தங்களுடைய செயற்பாடுகளை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. அதற்காக இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை பயன்படுத்துகின்றார்களே தவிர மற்றொன்றும் ஈழத்தமிழர்கள் மீது இருக்கின்ற அக்கறை என்றது எல்லாமே கிடையாது என்கின்ற மாதிரியாக அவர் அந்த செவ்வியிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதை தாண்டி பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த ஐநாவை பொறுத்த வரைக்கும் இலங்கை தங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றதுக்காக அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொய்கள் தான் எங்களினுடைய நாட்டில தேசிய ஒருமைப்பாடு இல்லை அப்படி என்றதும், அதே சமயம் அவர்கள் வைக்கக்கூடிய ஏனைய குற்றச்சாட்டுகளும். ஏனென்றால் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ஒரு சிறிய கால இடைவெளிக்குள்ளேயே அனைவரையும் நாங்கள் மீள்குடி அமர்த்தி விட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறு எங்களிடம் எங்களுடைய நாட்டிலே தேசிய ஒருமைப்பாடு இல்லை என்று சொல்லி இவர்கள் சொல்ல முடியும்? அதே சமயம் சிங்களவர் தமிழர்கள் என்கின்ற இந்த முரண்பாடு என்றது ஊதி பிறப்பிக்கப்பட்டதே தவிர எங்களுடைய நாட்டில் அப்படியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஏனென்றால் நாட்டில் தேசிய ஒருமைப்பாடு நிலைப்பது என்றது சர்வதேச தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விரும்பப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்களுக்கு
எங்களுடைய நாடு அமைதியாக இருந்தாலோ அல்லது இரண்டு இனங்களுமே சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தாலோ அவர்களுக்கு அது அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. அவர்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய நாட்டிலே பிரச்சனை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அது ஒரு பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும். எங்களுடைய பலவீனத்தை அவர்கள் பலமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த செவ்வியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஏன் அவர்கள் இவ்வாறு செய்ய வேண்டும், எதற்காக அவர்கள் நாட்டிலே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லினால் பிரச்சனை இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக உருவாக்கி இப்படியான ஒரு செயல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் இதற்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் என்ற சாசனத்தினுடைய அடிப்படையில் ஒரு நாட்டுக்கு தனது மக்களை பாதுகாக்க முடியாவிட்டால் ஐநாவினுடைய பங்கேற்பில் அவர்களை பாதுகாப்பதற்காக தலையிட முடியும். ஆகவே அவ்வாறான ஒரு நிலைக்கு எங்களுடைய நாட்டை கொண்டு வர்றதுக்காகத்தான், ஏனென்றால் இலங்கை அரசாங்கத்தால ஒரு இனத்தை தன்னுடைய மக்களை பாதுகாக்க முடியவில்லை என்கின்ற ஒரு பிம்பத்தினை உருவாக்கி அதனூடாக தாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளே குறைந்த அளவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய வளங்களை அவர்கள் சூறையாடி கொண்டு செல்வதுதான் அவர்களுடைய நோக்கம் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஐரோப்பா சொல்லக்கூடிய விடயம் என்றது உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவை, உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு முக்கியமானது அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி உங்களுக்கான தனிநாடு என்றது அவசியம் என்கின்ற ஒரு எண்ணத்தினையும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஐரோப்பியா திணிக்கின்றது. இதனூடாகத்தான் அந்த கருத்துகள் எங்களுடைய நாட்டிலே பரவி இருக்கின்றதே தவிர மற்றும்படிக்கு யாருக்கும் இவ்வாறு தனிநாடு வேண்டும் என்றது ஒரு ஆசை கிடையாது, அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் கிடையாது. இது ஐரோப்பாவிலிருந்து குறிப்பாக ஐநாவால திணிக்கப்படுகின்ற ஒரு சிந்தனை, புலம்பெயர்ந்த மக்களிடம் திணிக்கப்படுகின்ற ஒரு விடயம். அவர்களின் ஊடாகத்தான் இங்கே அந்த கருத்துக்கள் பரப்பப்படுகின்றது. அதே சமயம் ஐநாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக இலங்கையை தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்றதுக்காகத்தான் சில விடயங்களை அரங்கேற்றுகின்றார்களே தவிர எல்லாவற்றுக்கும் மேலாக இலங்கையர்கள் மீது இருக்கக்கூடிய, அதாவது தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அன்போ அக்கறையோ என்றது எல்லாமே கிடையாது, அல்லது நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடோ கிடையாது என்ற ஒரு விடயத்தினை அவர் அறுதியும் உறுதியுமாக அந்த ஒரு செவ்வியில குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஒரு விடயங்கள் சார்ந்து தற்பொழுது நீங்கள் காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றதை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் உங்களுக்கு யாராவது புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை தெரிந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த புலம்பெயர்ந்தோர் சார்பில் வடமாகாணத்தினுடைய ஆளுநரும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை பற்றி பேசியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு விடயம் பாத்தீங்கன்னா வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களினுடைய தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஒரு கூட்டத்தில் தான் அவர் இந்த விடயங்களை பற்றி பகிர்ந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, வடக்கில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் என்றது சில எல்லாமே கிடையாது, ஒரு சில பாடசாலைகள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களிடம் இருந்து பாடசாலை அபிவிருத்திகளுக்கு அப்படி என்று சொல்லி நிதியை கேட்பது தொடர்பில் தான் அவர் விசனம் வெளியிட்டிருக்கின்றார். ஏனென்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கம் என்றது மாணவர்களுக்கு ஒரு இலவச கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே சமயம் பாடசாலைகளுக்கு தேவையான அபிவிருத்திகளையும் கூட அவர்கள் நிச்சயமாக ஆய்ந்து அறிந்து அதற்கான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அபிவிருத்திகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு சில பாடசாலைகள் இவ்வாறு வெளிநாட்டவர்களிடமிருந்து பணத்தினை பெற்று அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்று மேற்கொள்கின்றார்கள். இதுல என்ன மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது என்றால், இன்றைக்கு பணத்தினை கொடுத்து அந்த நிகழ்வுகளுக்கு அவர்களை விருந்தினர்களாக அழைக்கிறதும் சரி, அல்லது உண்மைக்குமே ஒரு காலத்திலே அவர்களுடைய கல்வி அடிப்படையிலே, கல்வி தகமைகள் அடிப்படையிலே ஒரு விருந்தினராக அழைக்கப்படுவார்கள். ஏனென்றால் அந்த பாடசாலையில் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு அதனூடாக தாங்களும் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்றதை அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களை விருந்தினர்களாக அழைப்பார்கள். ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல இடங்களிலே நாங்கள் காணக்கூடியதுன்றது ஒரு நிகழ்வுக்கு பணத்தினை கொடுக்கின்றார்கள், தாங்கள் சார்ந்து கொடுக்கின்ற பொழுது அந்த நபர்கள் அங்கே விருந்தினர்களாக அழைக்கப்படுகின்றார்கள். ஆகவே இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு விடயமாக படவில்லை என்றதை அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு இடத்துல புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருந்துமே முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகள் என்றது சில பாடசாலைகளிடம் இருந்து இவ்வாறு எங்களுக்கு அபிவிருத்தி தேவை அப்படின்னு சொல்லி புலம்பெயர்ந்தவர்களிடமிருந்து பணத்தினை பெற்றுக்கொண்டு விட்டு அதன் பின்னராக சரியான ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறாமல் தங்களுடைய பணங்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணங்கள் ஒரு கல்வி தேவைக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கின்ற சமயத்திலே அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் அந்த தரப்புல இருந்துமே முன்வைக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தினை பற்றி அவர் அந்த கூட்டத்திலே ஆராய்ந்திருக்கிறார், அதை பற்றி பேசி இருக்கின்றார். ஆகவே இதை பற்றி எல்லாருமே விழிப்புடன் இருக்க வேண்டும். குறிப்பாக
புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களும் சரி, நீங்கள் பாடசாலைகளுக்கு அபிவிருத்திகளுக்கு என்று அனுப்புகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாக தெரிய வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் அரசாங்க பாடசாலைகளாக இருக்கின்ற சமயத்தில் அதற்கான அபிவிருத்திகளுக்கு என்று சொல்லி அரசாங்கம் தங்களுடைய பங்களிப்பை நிச்சயமாக செலுத்தும். ஆகவே உங்களுடைய பணங்களை நீங்கள் கொடுத்து ஏமாறுகின்ற விடயம் என்றது உங்களை சார்ந்தே இருக்கும். அது மட்டுமல்லாமல் பாடசாலைகளும் இவ்வாறாக நீங்கள் செல்லக்கூடாது, இது சார்ந்து சரியான நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்றதனையும் அவர் அந்த இடத்திலே பேசியிருக்கின்றார். ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்து, இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்து எதுவாக இருப்பினும் கருத்து பகிர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.